யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. 10 மடங்கு இருக்கான். ஒண்டி ஆளா நின்று தட்டுறான். எனக்கு பயம் போச்சு. பயங்கர தைரியமா இருக்கு. என் முன்னாடி இருக்கிற எல்லா பகையும் எதிர்ப்பும் சர்வசாதாரணமா தெரியுது எனக்கு. என்னோட கை கோர்த்து நிக்கிறதுக்கும் என்னை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வந்த மாதிரி இருக்கு. இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி. வேற இவ ரத்தத்திலையும் நரம்புலையும் வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. அவன் பார்க்கிற பார்வையே வேற மாதிரி இருக்கு சாமி. அவன் சும்மா பண்ணல, ஏதோ ஒண்ணு பண்றான். வேற ஏதோ ஒண்ணு பண்றான். என்னச்சுன்னா என்ன பேசுற? நான் வேற இல்லை. நான் முத பார்த்த ஹீரோ, முத பார்த்த மனுஷன் நீ தானே. நான் கையில் கட்டையை தூக்கி கொடுத்த. ஒரு பய கடை நடத்த முடியாது. நீ என்னடி குறுக்க வந்துகிட்டே போடி அந்த பக்கம். சந்து கடையா வச்சிருக்க, சந்து அறுத்துருவேன். உனக்கு வேற தனியா சொல்றேன். நாங்கெல்லாம் இதுக்கிட்டே பிறந்து வளர்ந்தவங்கடா. நீ எங்க கடை வச்சிருக்க? கோயிலுக்கு வந்தீங்க. என்னடா பார்வை பண்றான்? நீ எங்க வேடிக்கை வந்துட்டு இருக்க? போடா போடா. உனக்கு தாண்டி ஒரு பய ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டீங்க. அடிக்கிற அடியில செவிடுக பிஞ்சு போயிட முடியும். என்ன கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டேஷனுக்கு முன்னாடி எவ்வளவு அலப்பறை பண்ணிட்டு இருக்கா? என்ன இதுன்னு கேட்க மாட்டீங்களா? நாங்க தொட்டா போலீஸ் அராஜகம் அது இதுன்னு கொடியை பிடிச்சிட்டு வருவானுங்க. நீங்க தொட்டா கணக்கு வேற. அவன் எல்லாம் வாங்க வேண்டியவன் தான். சரியா கொடுத்தீங்க போங்க. சரி சரி. சின்ன யாரா இருந்தாலும் அடிச்சிருவானா? யாரா இருந்தாலும் ஏன் அடிக்கிறான்? தப்பு பண்ணா அடிப்பான். அதுல அவனுக்கு தயவு தாட்சணியமே கிடையாது. சின்ன யாருக்கும் பயப்பட மாட்டானா? பயமா? பயம்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவன் வேற. நான் படித்த ஸ்கூலில் தான் சின்னாவும் படிச்சிருக்காரு. நான் விளையாண்ட கிரவுண்டில் தான் சின்னாவும் விளையாண்டுருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருந்தாலும் சின்னாவை பார்க்கறதுக்காகவே 4 தெரு சுற்றி வருவேன். சின்னா நிற்கிறது, நடக்கிறது, மிரட்டுறது, பேசுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன மாதிரி நின்று பார்ப்பேன், சின்ன மாதிரி நடந்து பார்ப்பேன், சின்ன மாதிரி மிரட்டியும் பார்ப்பேன். எங்கேயோ தூரத்தில் பைக் சத்தம் கேட்டால் கூட சின்னவா இருக்குமோன்னு ஓடி வந்து எட்டி பார்ப்பேன். அழாதையா? அழுதா எனக்கு பிடிக்காது. டேய், என்ன கூட்டு போ. தெரிஞ்ச மறுபடியும் நான் எங்க வர்றேன்? இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிட்டேனா அப்புறம் என் கூட பேச மாட்டீங்களா? அதே பேச மாட்டேன். தூக்குடா அவனை. இல்ல அண்ணே, வணக்கண்ணே. வாங்க இருந்து படம் பார்த்துட்டு போலாம். வேணாம்ப்பா, பாவம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நாளைக்கு ஃபுல்லா பார்த்துக்கிறேன். ஏய், படத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறா. அண்ணே வாங்கண்ணே. சரி வாங்கண்ணே. உட்கார் உட்கார் உட்கார். அன்னைக்கு நான் படம் பார்த்துட்டு இருந்தப்ப பாதியில் வந்த சின்னாவுக்காக மொத்த படத்தையும் திருப்பி போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கல, அவரே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்பா அடுத்த வாரம் பரீட்சை இருக்குன்னு சொன்ன, படிக்காம என் கூட சுத்திட்டு இருக்க? எல்லாம் படிச்சிட்டேன்பா. என்னமோ வாங்க மாட்டான்னு சொன்னீங்க. இந்த வாங்குறான். குடுக்கிற மாதிரி கொடுத்தா எல்லாம் நல்லா வாங்குவான். ஏன்டா ஏன்டா பரம்பரை தொழிலே, உனக்காக எதையும் மாத்திக்க முடியாது. ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? இந்தா மருந்து வித்த காசு, மருந்து வாங்கி போட்டுக்க. போலப்பா கெடுத்துட்டு வாங்கடா. அப்பா
அன்னைக்கு நடந்த விஷயம் எங்கள் அப்பாவை ரொம்பவே பாதிச்சிருச்சு. மனசளவில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். ஒரு போலீஸ்கார அடிப்பட்ட விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு யாருக்கிட்டையும் ஏதோ சொல்லாமல் மறைச்சிட்டார். அதான் அவரோட நேர்மை. அன்னைக்கு நைட் முழுக்க எங்கள் அப்பா தூங்கவே இல்லை. நானும் தான். ஏய், உங்க அப்பா இருக்கானா போயிட்டானா? ஏய், முறைக்கிறான் பாடுறா. சொல்லி வை, அந்த பக்கமெல்லாம் வரக்கூடாது. வாங்கின காசுக்கு உண்மையா இருக்கணும். என்ன? ஆ? அந்த நிமிஷம் முழுக்க என் மனசு சின்னாவை பற்றி தான் நடிச்சிட்டு இருந்துச்சு. எங்கே தப்பு நடந்தாலும் வர சின்னா இங்கே வரமாட்டாரான்னு என் மனசு ஏங்குச்சு. வரது சின்னாதான்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் திரும்பவே இல்லை. தம்பி, அந்த கட்டையை எடு. எடு. போலீஸ்காரன் மேல கை வைப்ப? போலீஸ்காரன் மேல கை வைப்ப நீ? சாரம் காய்ச்சல பார்த்த ஓடுறா, ஓடு, ஓடு. அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் மனசு முழுக்க தைரியம் வந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் ஒரு நாள் ஃபுட்பால் மேட்ச்சில் சீனியர் பசங்க எங்ககிட்ட வம்படியாக தகராறு பண்ணானுங்க. மனசில் சின்னவன் நினச்சிட்டு மொத ஓங்கி ஒரு அடி அடித்தேன். அவன் மூஞ்சி முழுக்க ரத்தம். நான் அடித்ததை சின்ன பார்த்துருக்கூடாதுன்னு மனசு இயங்குச்சு. அதுக்கப்புறம் தப்புன்னு பட்டுச்சுன்னா எங்கெங்கேயோ எதுக்காகவோ யாரையோ அடிச்சிருக்கேன். சின்ன வழி தான் கரெக்ட், சின்ன செய்கிறது தான் நியாயம் முடிவு பண்ணேன். சாமி, எங்கேருந்து துரத்துட்டு வந்திருக்கா பார்த்தீங்களா? ஏட்டு கிருஷ்ணமூர்த்தி பையனா? ஆடா. मैं हो